தௌபாவை பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்க மாட்டான். யாருடைய தௌபாவை ஏற்க மாட்டான்? யாருடைய மன்னிப்பை ஏற்க மாட்டான்? காலதாமதம் செய்து செய்து ஒரு கட்டத்தில் அவர்கள் மரண வாயிலுக்கு வந்து விடுவார்கள், மரணத்தினுடைய வாசலுக்கு வந்து விடுவார்கள். அப்போ கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறா அல்லாஹ் அப்படின்னு. அவர்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 60 வருடம் 70 வருடம் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போனது, எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டது, அப்பொழுதெல்லாம் கேட்காத பாவ மன்னிப்பு இப்பொழுது மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது வருகிறதா? மரணத்தினுடைய ஓசை கேட்கிற பொழுது நாம் எழுகிறதா மன்னிப்புக்கு? இப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 2 நபர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. யார் இறை நிராகரிப்பிலேயே மரணித்து போய்விடுகிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பில்லை. கடைசியில் மரண தருவாயில் மரணத்தினுடைய வாசலிலே சக்கராத்தில் வந்து கொண்டு யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகிறான். இப்போ மூமின்களுடைய பண்பு தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக 6 விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். 6 விதமான பலன்கள். எனவேதான் நபிகள் இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா வ ஃபீ ரிவாயா 100 மர்ரா, ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. நபிகள் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு 70 முறை நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது 100 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று. ஏன் கேட்க வேண்டும்? ஏன்? எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட, யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பிரகடனப்படுத்திய ரப்புல் ஆலமீன் அந்த இறுதி தூதர் தன் வாழ்க்கையில் வளமையான செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை. உம்மத்திற்கு கற்றுத்தர்றாங்க பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை. அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெறுவதற்குரிய அந்த உயர்தரமான வழியை, அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள். எனவேதான் தினசரி கேட்டார்கள். அப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது 6 விதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம். அதிலே முதல் பலன் என்ன தெரியுமா? குர்பும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும். இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம், பந்தம் இறுக்கமாகும். இது பாவ மன்னிப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். திருக்குர்ஆனில் ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்திலே மக்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். ஒரு வசனத்திலே ஆகச் சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்ட ரப்புல் ஆலமீன், அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன? சொர்க்கம். அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய தன்மையை குறிப்பிடுகிறான். அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதிலே முக்கியமாக ஒன்றை பட்டியலிடுகிறான். பில் அஸ்ஹா அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அதிகாலை பொழுதிலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன். ரெடியா இருக்குது. அவர்களுக்கு நேரா வர வேண்டியது, உள்ள போயிட வேண்டியது. சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு உண்டு என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவார். இப்போ இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கம் வேண்டும் என்றால் முதலாக நாம் பாவ மன்னிப்பை நம் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, உளச்சுத்தம், உள்ளம் தூய்மை அடையும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசடுகள், அழுக்குகள், நம் உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படும். நபிகள் சொல்வார்கள் தானே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னல் அப்த இதா அதுனப தன்பன் நுக்கித்தத்து ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு தவறு செய்கிறான் ஒரு அடியான், ஒரு பாவம் செய்கிறான், ஒன்றுமில்லை வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே போகிறார், அந்நிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறாள். அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார். ஒரு பாவம் தானே, அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான். பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார், தொடக்கூடாத ஒன்றை தொட்டு விட்டார், ஒரு பாவம். பாவம் செய்தவுடன் என்ன ஏற்படுகிறது? அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அந்த கரும்புள்ளியை எது அழிக்கும்? லப்பரை கொண்டு, எரேசரை கொண்டு அழிக்க முடியுமா?
அதை அழிக்கக்கூடிய சாதனம் எது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபஇன் தாப சுகில கல்புஹு, அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்திலே விழுந்த அந்த கரை நீங்கிவிடும், உள்ளம் சுத்தமாகிவிடும். பாவ மன்னிப்பு கேட்கல என்ன ஆகும் என்றால், ஃபஇன் ஜாத ஜாதத்து, அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே உள்ளமெல்லாம் துரு ஏறி போய்விடும். இதை குறித்து தான் திருக்குறானில் அல்லாஹ் கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா கானூ யஃஅலூன், அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பாவ மன்னிப்பினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும். இது இஸ்திக்ஃபாரால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன். மூன்றாவது பலன் என்ன என்றால், உலக